தேடுகிறவர்கள் துதிப்பார்கள், இருதயம் என்றென்றைக்கும் வாழும். சங்கீதம் 22:26 வாசிங்க. சாந்தமன உள்ளவர்கள் புசித்து திருப்தி அடைவார்கள். கர்த்தரை தேடுகிறவர்கள் அவரை துதிப்பார்கள், உங்கள் இருதயம் என்றென்றைக்கும் வாழும். வசனம் சொல்லுகிறது, கர்த்தரை தேடுகிறவன் அவரை துதிப்பான். ஏன் தெரியுமா? கர்த்தரை தேடுறவன் கண்டுபிடிப்பான். அடுத்த வாரம் ஒருவேளை அதை குறித்து பார்க்கலாம். கர்த்தரை தேடுகிறவன் அவர் யார் என்று அறிந்து கொள்வான். கர்த்தரை தேடுகிறவன் அவரை கண்டடைவான். அவர் நாம என்னன்னு அவனுக்கு தெரிஞ்சிடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா நிச்சயமாய் துதி அவனுக்கு உண்டாகும். நீங்க கர்த்தரை தேடுகிறவர்களாய் இருப்பீர்கள் சொன்னா வசனம் சொல்லுகிறது, அவர்கள் அவரை துதிப்பார்கள். என்ன தெரியுமா விஷயம்? அவரை அறியாதவன் கூட அவரை பார்த்துட்டா என்ன பண்ணுவான்? அப்படி காலில் விழுந்துருவான். இதுக்கு வேதத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பல காரியங்கள் உண்டு. யோசுவா, சிம்சோனுடைய அம்மா அப்பா ஆபிரகாம், அதற்கு பின்பு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பலர் இப்படி காணப்படுறாங்க. இவர்கள் அவரை பார்த்த பொழுது, ஏசாயா கூட 6ஆம் அதிகாரத்தில் காணப்படும், தேவன் உன்னதத்தில் உட்கார்ந்து இருக்கிறதை, சேனைகளின் கர்த்தர் உட்கார்ந்து பார்த்தோன்னு என்ன பண்ணாம விழுந்துட்டான், துதிக்க தொடங்கிட்டான், தான் பாவி என்கிற உணர்வை பெற்றுக்கொண்டான். வெளிப்படுத்தலையும் பார்த்தீங்கன்னா யோவான் பார்த்த உடனே என்ன பண்ணுவான்? விழுந்துருவான். காரணம் என்ன? ஆண்டவரை கண்டுகொண்டாலே, ஆண்டவரை குறித்த உணர்வு வந்தாலே மனுஷன் என்ன பண்ணுவான்? வர்ஷிப் பண்ண ஆரம்பிச்சிருவான். அதனாலதான் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் வரும்பொழுது எல்லாருடைய முழங்கால்களும் முடும், எல்லாருடைய நாவும். இப்போ துதிக்க மாட்டேன்னு சொன்னா கூட அன்னைக்கு என்ன பண்ணுவேன்? வாயை திறந்து நல்லவனோ கெட்டவனோ நரகத்துக்கு போறவங்க கூட பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா கர்த்தர் வந்துட்டாருன்னா என்ன பண்ணுவான்? ஓப்பன் ஆயிடும். ஏன்னா அவர் யாருன்றது தெரிஞ்சிருச்சுன்னா, அவரை பார்த்துட்டுன்னா உன்னால் துதிக்காம இருக்க முடியாது. அப்ப இந்த நாளில் உனக்கு உன்னுடைய கர்த்தர் யார் என்கிற உணர்வு காணப்படும் என்று சொன்னால் நீ துதிக்க வேண்டும், துதிப்பாய். இல்லை என்று சொன்னா நான் என்னதான் சொல்லுவேன்? கர்த்தரை உனக்கு சரியா தெரியல, ஆண்டவரை குறித்த உணர்வு அற்றவனாயிருக்கு. ஒருவேளை தெரிந்திருக்கலாம், ஆனால் உணர்வற்றவனாய் காணப்படுகிற அப்படின்னு சொல்லி அர்த்தம். இந்த வசனம் சொல்லுகிறது, கர்த்தரை தேடுகிறவர்கள் அவரை துதிப்பார்கள், அவருடைய இருதயம் என்றென்றைக்கும் வாழும் என்று சொன்னால் அது நித்திய ஜீவனை குறித்து பேசுகிறதான வார்த்தை. என்னைக்கும் அது வாழப்போகுது. எல்லாருடைய இருதயம் என்னைக்கும் வாழாது. கர்த்தரை தேடுகிறவன், அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிற இருதயம் வாழும் என்று சொல்லி இந்த வாழ்த்துதல் கிடைக்குது அப்படின்னு சொன்னால் அது நித்திய ஜீவன் என்று சொல்லி அர்த்தம். அடுத்தது, தேடுகிறவர்கள் பாக்கியவான்களாய் இருப்பார்கள். 119:2 வசனம் சொல்லுகிறது, அவருடைய சாட்சியை கை கொண்டு அவரை முழு இருதயத்தோடும் தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள் அப்படின்னு சொன்னா ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா இருப்பாங்க. நான் முன்னாடியே சொன்னவங்களுக்கு உங்களுடைய இருதயத்தை ஒருமுகப்படுத்துவது அவசியம். அப்ப இங்கேயும் முழு இருதயம் அப்படின்னு சொன்னா ஒருமுகப்படுத்த முடியலையா? ஆண்டவர்கிட்ட இங்க கேட்கணும், என்னுடைய இருதயத்தை ஒருமுகப்படுத்தும், உம்முடைய நேசிக்கிறதுக்கு, உம்மை தேடுறதற்கு, உம்மை ஆராதிக்கிறதற்கு, உம்முடைய வார்த்தைகளை கேட்கிறதற்கு என்னுடைய இருதயத்தை ஒருமுகப்படுத்தும் என்று சொல்லி நீங்க கேட்பீர்கள் சொன்னால் கர்த்தர் நிச்சயமாய் ஒருமுகப்படுத்துவார். அந்த வசனம் சொல்லுகிறது, நீங்கள் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். அடுத்தது, குறைகளை மாற்றி நன்மையை தருகிறதான தேவன். சங்கீதம் 34:10 வசனம் இப்படி சொல்லுது, சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஹல்லேலூயா. ஆசீர்வாதமான வார்த்தை, ஒரு வாக்குத்தத்தம் ஆண்டவர் கொடுக்கிறது. சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் இருக்கும், கர்த்தரை நீ தேடுவன்னு சொன்னா உனக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. சொல்லுங்க ஆண்டவர், ஆண்டவரே அப்படி சொல்லி இருக்கீங்களே, எனக்கு இருந்ததெல்லாம் குறையாய் காணப்படுது. உங்களுடைய வசனம் சொல்லுகிறது ஒரு நன்மையும் குறைவுபடாது. உண்மை அறிந்து இருக்கிறேன், உங்களுடைய நாமத்தை அறிந்து இருக்கிறேன், உண்மை தேடுகிறேன். முழு இதயத்தோடு தேடினீங்கன்னா சொல்லலாம், முழு இதயத்தோடு உண்மை தேடுகிற ஆண்டவரே எனக்கு இந்த குறையை மாற்றும். வசனம் சொல்லுகிறது ஒரு நன்மையும் குறைவுபடாதுன்னு. சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா எப்பதான் இருக்கும் அப்படின்னு சொன்னா ரொம்ப ரொம்ப ரேர். இருக்கிறதுலே பார்த்தீங்கன்னா எல்லா மிருகங்களை காட்டிலும் சிங்கம் பெஸ்ட் ஹண்டர் அப்படி சொல்லுவாங்க. அதுவும் பெண் சிங்கம் பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ஹண்டர். முடியாத பட்சத்தில் தான் ஆண் சிங்கம் பார்த்தீங்கன்னா பெரிய ஹண்டிங்லாம் போகும். அப்போ அந்த சிங்கத்தினுடைய குட்டிகள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எதுக்கும் ஃபுட்டு கிடைக்கலனாலும் அது என்ன பண்ணும்? ஹண்ட் பண்ணி தன்னுடைய குட்டிகளுக்கு ஆகாரத்தை அது கொடுத்து விடும். அப்போ அப்படி இருக்கும்போது இந்த வசனம் சொல்லுவது, அந்த சிங்க குட்டிகள் கூட ஒருவேளை சாப்பாடு இல்லாம, இறை இல்லாம, பட்டினியாக தாழ்ச்சி அடைந்து காணப்படலாம். ஆனா நீ கர்த்தரை தேடுவ அப்படின்னு சொன்னா உன்னை என்ன பண்ணுவார்? ஆண்டவர் விட மாட்டார். ஹல்லேலூயா. உன்னுடைய குறைகள் எல்லாம் மாற்றி அவர் நிறைவாக்குகிறவர். புதிய ஏற்பாட்டில் வசனம் காணப்படுது, உங்கள் குறைகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே
ஒரு மகிமையிலே நிறைவாக்குவாராக என்று சொல்லி. அப்ப இந்த கர்த்தரை தேடுகிறதற்கு நீ பழகிட்ட அப்படின்னு சொன்னா உன்னுடைய குறைகளை ஆண்டவர் மாற்றுவார். ஹல்லேலூயா. அடுத்தது சகலத்தையும் அறிவார்கள். கர்த்தரை தேடுகிறவர்கள் சகலத்தையும் அறிவார்கள். நீதிமொழிகள் 28:5. துஷ்டர் நியாயத்தை அறியார்கள், கர்த்தரை தேடுகிறவர்களோ சகலத்தையும் அறிவார்கள். துஷ்டனுக்கு தெரியாது இது சரி அது சரியில்லை, நியாயம் இது தெரியாது, அநியாயம் பண்ணுகிறவனாய் காணப்படுவான். ஆனா கர்த்தரை தேடுகிறவர்கள் சகலத்தையும், அது என்ன சகலத்தையும்? இப்போ நிறைய இந்த மில்க் அண்ட் மீட்டை குறிச்செல்லாம் உங்கள்கிட்ட பேச வேண்டிய அவசியமே கிடையாது. அப்படின்னா எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது, இது ஆண்டவருக்கு பிரியமா பிரியம் இல்லாததா, இது எனக்கு தகுதியா தகுதி இல்லாத, ஒரு கிறிஸ்தவன் எப்படி நடக்க வேண்டும் என்று சகல காரியத்தையும் யார் அறிந்து கொள்வா? நீ கர்த்தரை தேடி பாருங்க, நீங்க அறிந்து கொள்ளுவீங்க. ஹல்லேலூயா. இன்னொருத்தர் யாரோ வந்து சொல்லி உங்களை ஒரு கட்டுக்குள்ளாக நடத்த வேண்டிய அவசியம் கிடையாது, அல்லது நீங்க அறிந்திருக்கிற சத்தியத்திலிருந்து உங்களை மாற்ற வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் சகலத்தையும் அறிவீர்கள். யார்? இந்த கர்த்தரை நீங்கள் தேட பழகிவிட்டீர்கள் என்று சொன்னார், அல்லது தேடுவதற்கு உங்களை ஒப்பு கொடுப்பீர்கள் என்று சொன்னால் ஆண்டவர் சொல்றாரு நீங்க சகலத்தையும் அறிவீர்கள். அல்லையா? எதை எப்ப செய்யணும், எதை எப்படி பேசணும், இது வந்து நான் தகுதியா நான் செய்கிற காரியம் எல்லாம் உங்களுக்கு தெரியும். அல்லேலூயா.